அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நேற்று நடைபெற்ற காலாண்டு தேர்வு கணிதவியல் 12ஆம் வகுப்பு கேள்விக்கான விடைகள் தான் இங்கு. ஒரு மதிப்பெண் வினாக்கள் 20. அதனை உற்று நோக்கி அதற்குரிய விடைகளை அரசு ஆராய்ந்து கொள்ளுங்கள். முதலாவது கேள்வியாக அட்ஜாயின்ட் ஏ கொடுத்துருக்காங்க, ஏ இன்வர்ஸ் கேட்டிருக்காங்க. எல்லோருக்கும் தெரிந்த சூத்திரம் தான் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√of மாடுலஸ் அட்ஜாயின்ட் ஏ. மாடுலஸ் அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடிக்கும் பொழுது உங்களுடைய 36ன்னு வரும். அதுக்கு நீங்கள் ரூட் எடுக்கும் பொழுது 6ன்னு வரும். ஃபார்முலா படி ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√of மாட் அஜ்ஜிஏக்கு 6 கண்டுபிடிச்சிருக்கோம். அட்ஜாயின்ட் ஏ கொடுக்கப்பட்டது, அதை எழுதியிருக்கோம். 2 மதிப்பெண்கள். மாடுலஸ் -1 3 4 -7 ஈக்குவல் டு -5 நாட் ஈக்குவல் டு 0. தரம் கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்கிறது என்னென்னா 3/2 அப்படின்ற மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதிலிருந்து ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த ஃபாலோயிங் மேட்ரிக்ஸ் பை மைனர் மெத்தட் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ -1 3 4 -7 3 -4 அப்படின்றதுலேருந்து ஒரு மைனர் எடுத்து அதுக்குரிய டிட்டர்மைன் வேல்யூ கண்டுபிடிச்சி அது நாட் ஈக்குவல் 0னால அதனுடைய ரேங்க் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்ததாக 3 Z1 கொடுத்துருக்காங்க, Z2 கொடுத்துருக்காங்க. நமக்கு கேட்கப்பட்டது Z1/Z2 என்ற ரெக்டாங்குலர் ஃபார்ம். இந்த ரெக்டாங்குலர் ஃபார்மில் டினாமினேட்டர் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் அதனுடைய கான்ஜுகேட்டான எடுக்கணும்னு தெரியணும். அந்த கான்ஜுகேட் எடுத்துகிட்டு சைமல்டேனியஸ் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டருக்கு வந்து ரெடிஷன் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் செஞ்சுட்டு இதில் கேன்சலேஷன்ஸ் இருந்துச்சுன்னா கேன்சலேஷன் பண்ணிவிட்டு ரியல் பார்ட் ப்ளஸ் ரியல் பார்ட்டு வந்து இமேஜினரி பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து எழுதிக்கணும். A + IB அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக 24. இதில் வந்து எப்பயுமே சிஸ் ஃபார்மில் இருக்கணும், ஆனால் சிக் ஃபார்மில் இருக்குது. சிக் அப்படின்னா சைன் ஃபஸ்ட்டு வந்து அப்புறமா ஐ பக்கத்தில் காசு வந்திருக்கு. இப்படி வர்றது வந்து ஐலர் ஃபார்முக்கு பொருந்தாத ஒன்று. அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பரில் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா அப்படின்றதான் u/i. ஸோ நமக்கு அந்த சம்மை அங்கே ஃபாலோ பண்ணுறதுக்காக cos π/6 மைனஸ் ஐ சைன் π/6 ஹோல் பவர் 18ல் அப்படின்றதுக்கு வெளியில் i/18 எடுத்துகிட்டு நம்ம கொண்டு போகிறோம். இந்த i/18 அப்படின்ற போது i/16 வரைக்கும் 4 டேபிளில் அடங்கும். இந்த i² அப்படின்றது தனியாக இருக்கும். ஸோ i² மீன்ஸ் -1. ஸோ 18 π/6 18 உள்ளே கொண்டு போனால் அடித்து கொடுத்தா 3 π தெரியும். cos nπ அப்படின்றது -1 ஹோல் பவர் n. sin nπ அப்படின்றது 0. ஸோ அந்த வேல்யூ எல்லாம் புட் பண்ணால் we have answer 1. ஓகே. தென் 25 வந்து the polynomial equation of the minimum degree with rational coefficient having 2 - √3 as a root. நமக்கு தெரியும் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரேஷ்னல் நம்பர் occurs in pair அப்படின்றது தெரியும். ஸோ 2 - √3 2 + √3ன்னு சொல்லி ஜாயின் பண்ணிவிட்டு அதனுடைய சம் ஆஃப் ரூட் கண்டுபிடிக்கும் போது √3 - √3 கேன்சல் ஆயிரும். 2 + 2 4 அப்படின்ற வரும். இதே இது a + b × a - bயில் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது ஹேவ் 1 ஏன்னா 4 - 3ன்னு வரும். 4 - 3 1 அப்படின்னு வந்துடும். ஸோ x² மைனஸ் சம் ஆஃப் ரூட் எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் அப்படின்ற அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம்னா x² - 4x + 1 அப்படின்னு வந்து ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். ஓகேவா? இந்த 5 கணக்கு நல்லா புரிஞ்சிச்சா என்னன்னு பாருங்கள், செய்து காட்டுவோம். ஓகே, தேங்க்யூ.